செருப்பால அடிச்சா கூட என் கோவம் தீராது. உனக்கு அவ்வளவு தைரியம் அடிச்சா என்னை அடிச்சிருவியா? அடி பாப்போம். உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்ங்கிறதுனால ஒரு அடியோட நிறுத்திட்ட. இல்லன்னு வச்சுக்க, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை குழி தோண்டி புதைச்சிருப்ப. என்னது? ஏன் இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? ஏமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், இவங்க 3 பேரையும் விட்டுறாதீங்க. நான் உயிரோட இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போன இந்த கார்த்தியை உள்ள தள்ளுங்க. அவனோட கவர்மெண்ட் வேலை போனா கூட பரவாயில்ல, அவனை விட்டுறாதீங்க. அதுவும் இந்த ரங்கநாயகி தான் எல்லாத்துக்கும் தலைவி. கார்த்திக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்க இந்த கேவலமான வேலையை பார்த்திருக்கா. பிரியாக்கு பணத்தை கொடுத்து நடிக்க வச்சது இவதான். அந்த வேலைக்கு இதோ இங்க நிக்கிறாளே இந்த புஷ்பா, இவளும் தான் உடந்தையா இருந்தா. இவங்க 2 பேரையும் விட்டுறாதீங்க மேடம். புடிச்சு ஜெயில தள்ளுங்க. வெற்றி கொஞ்சம் ஃபாஸ்டா போடா. போறேன்ப்பா. இல்லடா, எனக்கு ரொம்ப பயமாவே இருக்குடா. இப்படியா ராத்திரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போவாங்க? மாமா, அத்தைக்கு ஒண்ணு இருக்காது மாமா. நீங்க தைரியமா இருங்க, நம்ம பாத்துக்கலாம். சரிம்மா. அம்மா சக்திமா, நீ எதுக்கும் யமுனாக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. பண்றேன் மாமா. என்னாச்சுமா? நாட் ரீச்சபிள்னு வருது மாமா. ஏய், எதுக்கு யமுனா போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க? சக்தி, உங்க அம்மாவுக்கு இல்ல துர்காவுக்கு ட்ரை பண்ணி பாரு. ஏதோ கண்டிப்பா நடந்திருக்கணும். திடீர்னு யமுனா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னா யாரோ அவங்கள நல்லா தூண்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல வெற்றி, நம்ம ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வந்துட்டோம். அங்க போய் என்னன்னு பாத்துக்கலாம். கண்டிப்பா அக்கா அங்கதான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அங்க போய் என்னன்னு பாத்துக்கலாம். ஆமா வச்சு கொஞ்சம் ஸ்பீடா போ. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டலமா, நாங்க விசாரிக்கிறோம். நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு. கிளம்புமா. ஏமா, கூட்டிட்டு வாங்க இவங்கள. பைத்தியத்துக்கு தலைவலி வந்த மாதிரி கத்திட்டு இருக்கால. உங்களுக்கு தெரியுமா அம்மாவை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு? நல்லா கேட்ட போனி. எங்க கிட்ட எல்லாம் ஏன் கூப்பிட்டு வந்தாங்கன்னு ஒரு பேச்சுக்கு கூட கேட்க மாட்டேங்கிறியே. ஏன் சக்தி, எல்லாம் நீ ஆரம்பிச்சதானே? நானா? பின்ன ஆமா. தோ இந்த நல்லவன் கிட்ட நீ தானே எல்லாத்தையும் வத்தி வச்ச. சக்தி, என்ன பண்ணிருக்க நீ? என்ன இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க? இந்த பிரியான்னு இவன் கூட ஒருத்தி சுத்திட்டு இருந்தாளே, அவகிட்ட பணத்தை கொடுத்து செட் பண்ணது உங்க அம்மா தான்னு உன் பொண்டாட்டி கார்த்திக் கிட்ட போட்டு கொடுத்துட்டான். இவன் சும்மா இருந்தானா? யமுனா கிட்ட மன்னிப்பு கேக்குறன்ற பேர்ல அவகிட்ட எல்லாத்தையுமே கக்கி தொலைச்சிட்டான். இதுதான் சாக்குன்னு நேரா கிளம்பி வந்தவ உங்க அம்மாவோட சேர்த்து தோ என்னையும் உட்கார வச்சுட்டா. எங்களை போட்டு கொடுத்த பாவத்துக்கு இந்த நல்லவனையும் இங்க உட்கார வச்சுட்டா. கார்த்திக் சார், இவங்க என்னெல்லாம சொல்றாங்க. நீங்க யமுனா கிட்ட என்ன சொன்னீங்க? சாரி சக்தி, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல.
கிட்ட மன்னிப்பு கேட்டு அவ கூட சேர்ந்து வாழணும்னு தான் நான்